ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசோட ₹1000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது தமிழக மக்களின் கோரிக்கையை ஏற்று அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ₹1000 பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. பொங்கல் பரிசு தொகுப்புடன் ₹1000 வழங்குவதற்கான டோக்கன் விநியோகம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி நடைபெற்று வருகிறது. முன்னதாக சர்க்கரை மற்றும் பொருளில்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ₹1000 ரொக்கம் வழங்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க வேண்டும் என்று பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த கோரிக்கையை ஏற்று அரிசி மற்றும் பொருளில்லா குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் ₹1000 பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்று தெரிவித்துள்ளார். பொங்கல் திருநாளையொட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசாக தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, 1 முழு கரும்பு ஆகியவற்றுடன் ₹1000 வழங்கப்படும் என்று முதல்வர் கடந்த வாரம் அறிவித்திருந்தார். ஏற்கனவே அரசு அறிவித்தபடி பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான டோக்கன் விநியோகம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் நியாய விலைக்கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று குடும்ப அட்டைதாரர்களிடம் டோக்கன் விநியோகம் செய்து வருகிறார்கள். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் டோக்கன் விநியோகம் விரைவாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அவர்கள் வசிக்கும் தெருவின் அடிப்படையில் குறிப்பிட்ட தேதியில் நியாய விலைக்கடைக்கு வந்து பணத்தை பெற்றுக்கொள்ளும் வகையில் டோக்கன் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. ஜனவரி 9ஆம் தேதி வரை டோக்கன் விநியோகிக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து ஜனவரி 10 முதல் 14ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. டோக்கன் பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் பரிசு தொகுப்பு பெறலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பொங்கல் திருநாளுக்குள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க வேண்டும் எனவும் அரசு பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் அனைவருக்கும் ₹1000 பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை அட்டை, பொருளில்லா குடும்ப அட்டைக்கு பார்த்தீங்கன்னா ₹1000 இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் தொகுப்போட ₹1000 ரொக்கம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.